சஷ்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இந்த பழமொழி நாளடைவில் மருவி சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது. அதன் உண்மையான விளக்கம் சஷ்டி திதியிலே முருகனுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாகும். குழந்தை பாக்கியமில்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொள்ளும் முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தையை 10 திங்களில் பெற்று மகிழ்வர். விரதங்கள் 3 வகைப்படும். 1 வார விரதம், 2 திதி விரதம், 3வது நட்சத்திர விரதமாகும். வார விரதத்தை மேற்கொண்டால் சீரான வாழ்க்கை அமையும். நட்சத்திர விரதம் இருந்தால் உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும். திதி விரதம் இருந்தால் விதி மாறும். எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டுமானால் திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டியன்று விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருபவர்களும் உண்டு. அதைப்போல ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டியன்று கந்தனை வழிபட்டால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். 6 நாட்களும் விரதம் இருக்க இயலாதவர்கள் சஷ்டியன்று மட்டும் முழுமையாக விரதம் இருப்பது நல்லது. மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு கவலைகள் தீரும். திருமண பாக்கியம் கைகூடும், பிள்ளை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பூஜை அறையில சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் படிக்கலாம். வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் 3 வேளை சாப்பிட்டு விட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லி இவ்விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தையில்லா பெண்கள் விரதம் இருப்பதால் அவர்களின் உடலின் குறைகள் நீங்கி முருகனின் அருளால் குழந்தை வரம் கிடைக்கும். இவ்விரதத்தை மாதந்தோறும் வரும் சஷ்டி தினத்தன்று மேற்கொள்வதால் நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்நோய்கள் படிப்படியாக நீங்கும். உண்ணா நோன்பு உடலுக்கு நல்லது, ஆன்மாவுக்கு பலம் தருவது. எல்லா சமயங்களும் இதை கடைபிடிக்கின்றன. கந்த சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் கவலைகள் தீரும். சஷ்டி விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமானின் அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றிலும் வெற்றியடையும் யோகமும் கிட்டும். கந்தன் நம் கவலைகளை தீர்ப்பவன். கந்தனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகள் பறந்தோடும்.